Which of the following is the oldest national park in India? Option A, Jim Corbett National Park. Option B, Hemis National Park. கரெக்டான ஆன்சர் தெரிஞ்சா கீழே கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. கரெக்ட் ஆன்சர் பாத்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ, உத்தரகாண்ட்ல இருக்க ஜிம் கார்பெட் நேஷனல் பார்க். 1936ல பிரிட்டிஷ் பீரியட்லயே இந்த பார்க்கை எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டாங்க. ஆஃப்டர் இண்டிபெண்டன்ஸ் 1956ல ஜிம் கார்பெட் என்றவர் இந்த பார்க் எஸ்டாப்ளிஷ் ஆகிறதுல மேஜர் ரோல் பிளே பண்ணதுனால அவர் பேர்லயே ஜிம் கார்பெட் நேஷனல் பார்க்னு சொல்லிட்டு வச்சுட்டாங்க. டைகர் ரிசர்வ்ன்றதுனால டைகர் சஃபாரி ஜிம் கார்பெட் நேஷனல் பார்க்ல ரொம்பவே ஃபேமஸ். ஒரு பர்சனுக்கு 1000 ரூபாய் கொடுத்து ஜீப் சஃபாரி போனோம் அப்படின்னா லைஃப் டைம் எக்ஸ்பீரியன்ஸாகவே இருக்கும்னு சொல்லலாம். அண்ட் ஆப்ஷன் பி, ஹெமிஸ் நேஷனல் பார்க் இஸ் த இந்தியாஸ் லார்ஜஸ்ட் நேஷனல் பார்க். 4400 ஸ்கொயர் கிலோமீட்டர்ஸ் இருந்து இந்தியாஸ் லார்ஜஸ்ட் நேஷனல் பார்க் ஹெமிஸ். விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் பயோஸ்பியர் ரிசர்வ் எஸ்டாப்ளிஷ்ட் இன் 1986? ஸோ இதுக்கான கரெக்டான ஆன்சர் தெரிஞ்சா கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. இதுக்கான கரெக்டான ஆன்சர் பத்தி பார்ப்போம். ஆப்ஷன் ஏ, சுந்தர்பன்ஸ். சுந்தர்பன்ஸ் பாத்தீங்கன்னா வெஸ்ட் பெங்கால்ல பிரம்மபுத்திரா கங்கா ரிவர்ஸோட டெல்டால அந்த இடத்துல இருக்கு. ராயல் பெங்கால் டைகர்ஸ் இங்க வந்து ரொம்பவே ஃபேமஸ். ஆனா இருந்தாலும் இது எஸ்டாப்ளிஷ் பண்ணப்பட்ட வருஷம் 1989. ஸோ இது நம்மளுடைய ஆன்சர் கிடையாது. அடுத்து ஆப்ஷன் பி, நந்தாதேவி அண்ட் வேலி ஆஃப் ஃப்ளவர்ஸ். இது ரெண்டுமே சேர்ந்து ஒரு பயோஸ்பியர் ரிசர்வ். ஆனா இது எஸ்டாப்ளிஷ் பண்ணப்பட்ட வருஷம் 1988. ஸோ இதுவுமே நம்ம ஆன்சர் கிடையாது. அடுத்து ஆப்ஷன் சி, இந்தியாவோட மேற்கு தொடர்ச்சி மலை அதாவது வெஸ்டர்ன் காட்ஸ்ல இருக்கிற ஒரு மணிமகுடம்னே சொல்லலாம், நீலகிரிஸ். இட் இஸ் இந்த ட்ரைஜங்ஷன் ஆஃப் தமிழ்நாடு, கர்நாடகா அண்ட் கேரளா பார்டர். இது எஸ்டாப்ளிஷ் பண்ணப்பட்ட வருஷம் 1986. ஸோ இதுதான் நம்மளுடைய கரெக்ட் ஆன்சர். இன்னைக்கு ஹியூமன் ஜியோகிராஃபி டாபிக்ல இருந்து ஒரு கொஸ்டின் பத்தி பார்க்கலாம். Which state in India has largest number of Lok Sabha constituencies? Option A, Tamil Nadu. B, Bihar. C, Maharashtra. D, Uttar Pradesh. கரெக்டான ஆன்சர் தெரிஞ்சா கீழே கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இதுக்கான கரெக்டான ஆன்சர் பத்தி பார்ப்போம். ஸோ தமிழ்நாடுல மொத்தம் 39 லோக்சபா கான்ஸ்டிடியூன்சிஸ் இருக்கு. பீகார்ல 40 லோக்சபா கான்ஸ்டிடியூன்சி இருக்கு. மகாராஷ்டிரால 48 இருக்கு. உத்தரப்பிரதேஷ்ல 80 இருக்கு. ஸோ இந்த கொஸ்டினுக்கான கரெக்டான ஆன்சர் ஆப்ஷன் டி, உத்தரப்பிரதேஷ். விச் ஸ்டேட் இஸ் த லீடிங் ப்ரொடியூசர் ஆஃப் காஃபி இன் இந்தியா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இந்த கொஸ்டினுக்கான கரெக்டான ஆன்சர் தெரிஞ்சா கமெண்ட் பண்ணுங்க. வெல்கம் டு ரவணா ஐஸ் அகாடமி. இந்த கொஸ்டினுக்கான கரெக்டான ஆன்சர் பற்றி பார்க்கலாம். ஆப்ஷன் ஏ, தமிழ்நாடு. தமிழ்நாட்டில் நீலகிரி, ஊட்டி அந்த ஏரியாவில் ஹில் ஸ்டேஷன் வந்து காஃபி டீக்கு ரொம்பவே ஃபேவரபுளாக இருந்தாலும் அங்கே நிறைய டீ கல்டிவேஷன் தான் நடக்குது. ஸோ இது நம்மளுடைய ஆன்சர் கிடையாது. ஆப்ஷன் பி, கேரளா. கேரளா வந்து 20% ஆஃப் காஃபி கல்டிவேஷன் கேரளா தான் நடக்குது. பட் இது லீடிங் ப்ரொடியூசர் கிடையாது. அசாம். இந்தியாவில் 50% டீ ப்ரொடக்ஷன் அசாமில் தான் நடக்குது. பட் காஃபியில் அந்த ஏரியா சூட்டபுளாக இல்லைன்றதுனால இதுவும் நம்மளுடைய ஆன்சர் கிடையாது. அண்ட் ஆப்ஷன் டி, கர்நாடகா தான். ஓவரால் இந்தியாவில் 70% காஃபி ப்ரொடக்ஷன் கர்நாடகாவில் மட்டுமே நடக்குது. ஸோ இதுதான் நம்மளுடைய கரெக்ட் ஆன்சர். What is the southernmost point of India? Option A, Cape Comorin or Kanyakumari. Option B, Tanjung Piai. Option C, Indira Point. இதுக்கான கரெக்டான ஆன்சர் தெரிஞ்சா கமெண்ட் பண்ணுங்க. வெல்கம் டு ரவணா ஐஸ் அகாடமி. ஆப்ஷன் ஏ, கன்னியாகுமரி பார்த்தீங்கன்னா இந்தியன் மெயின்லேண்டோட சதர்ன் டிப்ல இருக்கு. பட் டோட்டல் இந்தியாவோட சதர்ன் மோஸ்ட் டிப் கன்னியாகுமரி கிடையாது. இது வந்து சதர்ன் மோஸ்ட் பாயிண்ட் கிடையாது. ஆப்ஷன் பி, டான்ஜிங் பிஐ. யுரேஷியா அதாவது ஏஷியா அண்ட் யூரோப் கம்பைனா யுரேஷியாவோட சதர்ன் மோஸ்ட் பாயிண்ட் வந்து டான்ஜிங் பிஐ. பட் இந்தியா வந்து அதை விட கொஞ்சம் மேலே இருக்குன்றதுனால இந்தியாவோட சதர்ன் மோஸ்ட் பாயிண்ட் வந்து இது கிடையாது. அண்ட் ஆப்ஷன் சி, இந்திரா பாயிண்ட் தான். அந்தமான் நிக்கோபார் ஐலாண்ட்ஸில் நிக்கோபாரில் கீழே இருக்க இந்திரா பாயிண்ட் தான் இந்தியாவில் சதர்ன் மோஸ்ட் பாயிண்ட். விச் மவுண்டைன் பாஸ் கனெக்ட்ஸ் ஹிமாச்சல் பிரதேஷ் வித் லடாக் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இந்த கொஸ்டின் கரெக்டான ஆன்சர் தெரிஞ்சா கமெண்ட் பண்ணுங்க. இந்த क्वेश्चनக்கான கரெக்டான ஆன்சர் பத்தி பார்க்கலாம். ஆப்ஷன் ஏ, நதுலா பாஸ். நதுலா பாஸ் ஈஸ்டர்ன் ஹிமாலயாஸ்ல இருக்கு. இந்தியாவோட சிக்கிமையும் சைனாவோட டிபெட்டையும் இதுதான் கனெக்ட் பண்ணுது. பட் இது நம்மளோட ஆன்சர் கிடையாது. ஆப்ஷன் பி, ஜொஜிலா பாஸ்.
காஷ்மீர் வேலியை லடாக் கூட இதுதான் கனெக்ட் பண்ணுது. பட் இது நம்மளுடைய ஆன்சர் கிடையாது. ஆப்ஷன் சி, ரோட்டங் பாஸ் தான் ஹிமாச்சல் பிரதேஷை லடாக் கூட கனெக்ட் பண்ணுது. அது மட்டும் இல்லாம வேர்ல்ட்ஸ் ஹையஸ்ட் ஹைவே சிங்கிள் டியூப் டனலான அட்டல் டனல் ரோட்டங் பாஸ் கீழே தான் லொகேட் ஆயிருக்கு. இது ஒரு இம்பார்ட்டன்ட் கரண்ட் அஃபேர். Which of the following river does not originate from the Himalayas? So, இந்தியாவோட இமயமலையிலிருந்து ஆரிஜினேட் ஆகாத ரிவர் எது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இதுக்கான கரெக்டான ஆன்சர் தெரிஞ்சா கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. வெல்கம் டு ராவணா ஐஏஎஸ் அகாடமி. இதுக்கான கரெக்டான ஆன்சர் பத்தி பார்க்கலாம். ஆப்ஷன் ஏ, கங்கா அண்ட் யமுனா. இது வந்து இந்தியாவில் இருக்க இந்தியன் ஹிமாலயாஸ்லேயே ஆரிஜினேட் ஆகுது. ஸோ இது வந்து கரெக்ட் ஆன்சர் கிடையாது. ஆப்ஷன் பி, பிரம்மபுத்திரா பத்தி பார்த்தீங்கன்னா டிபெட்டியன் ஹிமாலயாஸில் ஆரிஜினேட் ஆகி இந்தியாவுக்குள்ள வந்து பே ஆஃப் பெங்காலில் கலக்குது. இதுவுமே ஹிமாலயாஸில் ஆரிஜினேட் ஆகிறதுனால இதுவுமே நம்மளுடைய ஆன்சர் கிடையாது. ஆப்ஷன் சி, கோதாவரி. மகாராஷ்டிரா ஸ்டேட்டில் ஆரிஜினேட் ஆகி பே ஆஃப் பெங்காலில் போய் கலக்கிற இந்த கோதாவரி தான் இந்தியாவோட செகண்ட் லார்ஜஸ்ட் ரிவர். ஆனால் இருந்தாலும் இது ஆரிஜினேட் ஆகிறது ஹிமாலயாஸில் கிடையாது, வெஸ்டர்ன் காட்ஸில். ஸோ இதுதான் நம்மளுடைய கரெக்ட் ஆன்சர். சியாச்சின் கிளேசியர் இஸ் லொகேட்டட் இன் விச் ஆஃப் த ஃபாலோயிங் ரீஜன்ஸ்? கிளேசியர் அப்படின்னா பனிப்பாறை இல்லைனா பனி ஆறு அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கான கரெக்டான ஆன்சர் தெரிஞ்சா கமெண்ட் பண்ணுங்க. இதுக்கான கரெக்டான ஆன்சர் பத்தி பார்க்கலாம். ஆப்ஷன் ஏ, ஜம்மு அண்ட் காஷ்மீர். இதுக்கு முன்னாடி ஜம்மு அண்ட் காஷ்மீர்ல தான் சியாச்சின் கிளேசியர் இருந்தது. இப்போ ஜம்மு அண்ட் காஷ்மீர் அண்ட் லடாக்னு சொல்லிட்டு ரெண்டும் தனித்தனியா பிரிக்கப்பட்டதுக்கு அப்புறமா இருக்க ஜம்மு அண்ட் காஷ்மீர்ல இது கிடையாது. அண்ட் ஆப்ஷன் பி, லடாக் பத்தி பாத்தீங்கன்னா பிஓகேக்கும் அக்ஸை சின்னுக்கும் நடுவுல லடாக் இருக்கு. அந்த லடாக்ல தான் சியாச்சின் கிளேசியர் லொகேட் ஆயிருக்கு. ஸோ இதுதான் நம்மளுடைய கரெக்ட் ஆன்சர். Which is the largest brackish water lake in India சொல்லி கேக்குறாங்க. brackish waterனா நதி போய் கடல்ல சேர்ற இடத்துல ரொம்ப உப்பாவும் இருக்காது, ரொம்ப ஃப்ரெஷ் வாட்டராவும் இருக்காது. அது ஒரு மாதிரி கலந்து லைட்டா சால்ட்டி வாட்டரா இருக்கும். அப்படி ஃபார்ம் ஆன லேக்குக்கு தான் brackish water லேக்னு சொல்லுவாங்க. சோ இந்த क्वेश्चनக்கான கரெக்டான ஆன்சர் தெரிஞ்சா கமெண்ட் பண்ணுங்க. வெல்கம் டு ராவணா ஐஏஎஸ் அகாடமி. இந்த क्वेश्चनக்கான கரெக்டான ஆன்சர் பத்தி பார்க்கலாம். ஆப்ஷன் ஏ, சாம்பார் லேக் வந்து இந்தியாவோட லார்ஜஸ்ட் இன்லேண்ட் சால்ட் வாட்டர் லேக். பட் பிராக்கிஷ் வாட்டர் லேக் கிடையாது. சோ இது நம்மளுடைய ஆன்சர் கிடையாது. சாம்பார் லேக் லொகேட் ஆயிருக்கிறது ராஜஸ்தான்ல. ஆப்ஷன் பி, ஜம்மு அண்ட் காஷ்மீர்ல லொகேட் ஆயிருக்க உலர் லேக் வந்து இந்தியாஸ் பிக்கஸ்ட் ஃப்ரெஷ் வாட்டர் லேக். ஆனா பிராக்கிஷ் வாட்டர் லேக் கிடையாது. சோ இது ராங் ஆன்சர். அண்ட் ஆப்ஷன் சி, சில்கா லேக் தான் இந்தியாஸ் லார்ஜஸ்ட் பிராக்கிஷ் வாட்டர் லேக். அது மட்டும் இல்லாம ஏசியாவிலே இதுதான் லார்ஜஸ்ட் பிராக்கிஷ் வாட்டர் லேக். சில்கா லேக் வந்து ஒரிசால லொகேட் ஆயிருக்கு. தமிழ்நாடு ஆந்திரா பார்டர்ல இருக்க புலிகாட் லேக் வந்து இந்தியாஸ் செகண்ட் லார்ஜஸ்ட் பிராக்கிஷ் வாட்டர் லேக். ஆப்ஷன் ஏ, ஆல்பைன் ஃபாரஸ்ட் ஆர் கோனிஃபரஸ் ஃபாரஸ்ட். இந்தியன் ஹிமாலயாஸ்ல அரௌண்ட் 3000 மீட்டர்ஸ் ஹைட்ல இந்தியாவில் இருக்கு. எவர்கிரீன் ஃபாரஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் வெஸ்டர்ன் காட்ஸில், அப்புறம் ஹிமாலயாஸ் நார்த் ஈஸ்டர்ன் ஹிமாலயாஸில், அப்புறமா அந்தமான நிக்கோபார் ஐலாண்ட்ஸ் இருக்குது. ஸோ இதுவுமே இந்தியாவில் இருக்குது. ஆப்ஷன் சி, டெசிடியஸ் ஃபாரஸ்ட். டெசிடியஸ் ஃபாரஸ்ட் பார்த்தீங்கன்னா ஆவரேஜ் ரெயின்ஃபால் இந்தியாவில் எங்கெங்கெல்லாம் இருக்கோ அங்கே எல்லாமே டெசிடியஸ் ஃபாரஸ்ட் தான் இருக்குது. இந்தியாவில் மெஜாரிட்டி ஆஃப் த ஏரியா வந்து டெசிடியஸ் ஃபாரஸ்டால தான் கவர் ஆகியிருக்கு. ஸோ தார்ன் ஃபாரஸ்ட் டெசர்ட் ஏரியாவை சுற்றி இருக்கிற பகுதிகளில், அதாவது செமி ஏரிட் ரீஜன்ஸ்னு சொல்லுவாங்க, அங்கே வந்து இந்தியாவில் தார்ன் ஃபாரஸ்ட் அதிகமாக இருக்குது. அண்ட் மேங்க்ரூவ் ஃபாரஸ்ட் பார்த்தீங்கன்னா டெல்டா பகுதிகளில் ரிவர் போயிட்டு சீல சேர்ற அந்த டெல்டா பகுதிகளில் மேங்க்ரூவ் ஃபாரஸ்ட் இந்தியாவில் அதிகமாக இருக்குது. சுந்தர்பன்ஸ் டெல்டா தான் வேர்ல்டுலேயே லார்ஜஸ்ட் டெல்டா. ஸோ இதுவுமே நம்மளுடைய ஆன்சர் தான். ஸோ இந்த 5 டைப் ஆஃப் ஃபாரஸ்ட்டுமே இந்தியாவில் ப்ரெசென்ட்டாக இருக்குது.